ஸ்ரீகுருப்போ நமः. ஏகதந்தம் சூர்பஹரணம் கஜவக்தரம் சதர்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்திவிநாயகம். சித்திவிநாயகமூர்த்தயே நமः. எல்லாமுள்ள மங்கள மகா கணபதியையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. 5 நிமிடத்தில் டிசம்பர் மாத ராசி பலன்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கால நேரம் கருதி இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் கிரக அமைப்புகள் எல்லா ராசிக்குமே 12 ராசிக்குமே அனுகூலமான கால சூழ்நிலைகள் நிலவுகிறது. ஏன்னா ஒவ்வொரு ராசி என்பர்களும் இந்த மாதம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, நாம் நினச்ச விஷயங்கள் ஏதாவது கைகூடுமா, நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தனக்கு ஏதாவது சுபத்துவம் தனிப்பட்ட முறையில் நன்மை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சூழ்நிலையில் முதல்ல கிரக அமைப்புகள். மேஷராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்க கால புருஷனுக்கு 2வது வீடாகிய ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம். அதே போல் கால புருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11வது வீட்டில் சனி பகவான் சிறப்பு மூலத்திரிகோண வீட்டில் ஜம்முன்னு சுயபலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் மகரத்திலும் புதன் சூரியன் விருச்சகத்திலும் அமைந்திருக்கிறார்கள். அப்போது இந்த மாதம் கிரகம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனியும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கிறார்கள். சனி தன்னுடைய சொந்த வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் உட்கார்ந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் தொழில் நிமித்தமாக அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மை பிறக்கிறது. கவலை வேண்டாம் அன்பர்களே. நம்ம ஒரு ராசிக்கும் செப்பரேட்டாக பார்த்துருவோம், அது வேற. பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தொழில் உத்தியோகங்கள் சிறப்பாக அமைகிறது. சனி பகவானுடைய சுபத்துவம் ரொம்ப அதிகாரம் மிக்கவராக இருக்காரு, வளர்ச்சி மிக்கவராக இருக்காரு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் டிசம்பர் மாதம் சிறப்பு. இத்தனை நாளாக வக்ர சனியாக இருந்த உங்களுக்கு அந்த கண்டக சனி விலகியது ஆச்சு. அவருக்கு புரட்டாதியை விட்டுட்டு சதயத்தை விட்டுட்டு புரட்டாதிக்கு போயிட்டாருன்னா நீங்கள் சூப்பர். சதய நட்சத்திரத்தை விட்டு அவர் பூரட்டாதிக்கு மேலே போயிட்டாருன்னா அவர் வேலையை அவர் பார்த்துன்னு போவாருங்க. சிம்ம ராசிக்கு எல்லாம் சிறப்பான காலமாக அமைஞ்சிடும். அந்த சனி பகவானுடைய பார்வை தான் மந்தத்தன்மையை ஏற்படுத்தியது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நிலையாக அப்படியே போய் தண்ணியில் போட்டோம், அப்படியே போய் கீழே உட்காந்துட்டு சாமி அப்படி இப்படி அசையவே இல்லை. இத்தனை வருஷமாகுது, மருமக கோச்சினர் போச்சு சாமி 2 வருஷம் ஆச்சு, ஒன்றும் ஃபோனுக்கேன்னு ஒன்றும் கிடையாது, வரமாட்டேங்குது. பசங்களையே குழந்தை சாமி குழந்தைய தூக்கி போயிடுச்சு. மாப்பிள்ளை போனார் சாமி, மாப்பிள்ளை வரவே இல்லை.
சார் நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம் சார், இந்த மாதிரி பேசவே மாட்டேங்க, அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்க, அம்மா சொன்னால் தான் பண்ணிக்கிறேன்றார் சார். அந்த மாதிரி குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். பார்ட்னர்ஷிப், மெயினாக சிம்ம ராசிக்கு பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள். அதே போல் உடன் பிறந்தவர்கள், பொதுவாகவே சிம்ம ராசிக்கு கூட பிறந்தவங்க சிறப்பாக அமைய மாட்டாங்க. அது சூரியன் வெப்பம். உடன் பிறந்தவர்கள் பொதுவாக அப்படி ஏதாவது சிம்ம ராசியில் உடன் பிறந்தவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது ஒரு வரப்பிரசாதம், அது ஒரு தெய்வ சங்கல்பம், அனுகூலம். ஆனால் பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் சரியான முறையில் அமைய மாட்டாங்க. அவர்களால் வரக்கூடிய இம்சைகள், பிரச்சனைகள், கலகங்கள் அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் இவையெல்லாம் ஏற்படுமே. ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, மெயினாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. அடிவயிறு பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக டைஜஷன்ஸ் ப்ராப்ளம், கண் பார்வை, தலைவலி சம்பந்தப்பட்டது, கால் சம்பந்தப்பட்ட தசைப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபிட்ஸு, அதே போல் சிறு சிறு விபத்துக்கள். அப்போது இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம் அல்லது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. வண்டி வாகனங்களிலே சென்று வருகின்ற பொழுது சற்று கவனமாக சென்று வர வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போது இது நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க சாமி, இது எனக்கு நடக்குமா, இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். சிம்ம ராசி அன்பர்களே, கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.